அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நேத்திக்கு முதலமைச்சர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போயிட்டு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இல்லையா, அந்த தொகுதியில் அவர் உரையாற்றிய அந்த நிகழ்வை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் பேச்சு அரசியல் எச்சரிக்கையா, அதிகாரத்தின் முதல் அறிவிப்பா? வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் தற்போது அதிகமாக பேசப்படும் விஷயம் என்னவென்றால், ஜூன் 1, 2026 அன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் முதல்வர் விஜய் ஆற்றிய உரைதான். இந்த உரை சாதாரண நன்றி அறிவிப்பு கூட்ட உரையாக பார்க்க முடியாது. ஏனென்றால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, முதல்வர் பதவியேற்ற பிறகு மக்களை சந்தித்து அவர் வெளிப்படுத்திய அரசியல் எண்ணங்களின் முதல் பெரிய மேடை இதுதான். ஏன் திருச்சி கிழக்கு? அரசியலில் எந்த தலைவரும் ஒரு இடத்தை காரணமில்லாமல் தேர்வு செய்ய மாட்டார்கள். திருச்சி என்பது தமிழகத்தின் அரசியல் மையப்புள்ளி. வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் இடையேயான இணைப்பு பகுதி. அதனால் திருச்சியில் இருந்து பேசப்படும் செய்தி முழு தமிழகத்திற்கான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் வரை அனைவரும் திருச்சியை அரசியல் சக்தி மையமாக பயன்படுத்தியுள்ளனர். இப்போதும் முதல்வர் விஜயும் அதே அரசியல் பாதையை தேர்வு செய்கிறார். இனி போட்டி திமுக தவேக இடையேதான். விஜய் பேச்சில் அதிகமாக பேசப்பட்ட வரி இதுதான். இனி போட்டி திமுகக்கும் தவேகக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அது சம்பந்தமாக. சாதாரண பார்த்தால் இது ஒரு அரசியல் கருத்து. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தால் இது ஒரு பெரிய அறிவிப்பு. இதுவரை தமிழக அரசியல் என்றால் திமுக வெர்சஸ் அதிமுக. ஆனால் விஜய் என சொல்கிறார் திமுக வெர்சஸ் தவேக. இதன் பொருள் என்ன? அதிமுகவை முதன்மை எதிர்க்கட்சி என்ற இடத்தில் இருந்து கீழே இறக்க முயற்சி. அதிமுகவின் வாக்காளர்களுக்கு ஒரு செய்தி, உங்கள் எதிர்கால மாற்று சக்தி நாங்கள் தான் என்று கூறியுள்ளார். இது அரசியல் உளவியல் தாக்குதல். ஏன் திமுகவை மட்டும் குறிவைத்தார்? பலர் கேட்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏன் விஜய் தொடர்ந்து திமுகவை தாக்குகிறார்? இதற்கு அரசியல் காரணம் இருக்கிறது. ஒரு தலைவர் தனது அரசியல் எதிரியை தெளிவாக அடையாளம் காட்ட வேண்டும். எம்ஜிஆர் காலத்தில் எதிரி திமுக, ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் எதிரி கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் காலத்தில் எதிரி அதிமுக. இப்போது விஜய் தனது எதிரியாக திமுகவை அறிவித்துள்ளார். இதன் மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறார். விஜயின் உடல் மொழி என்ன சொல்கிறது? இந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். தேர்தலுக்கு முன் பேசிய விஜயும் முதல்வரான பிறகு பேசிய விஜயும் வேறுபடுகிறார். முன்பு எதிர்க்கட்சி தலைவர் போல் பேசினார். இப்போது அதிகாரத்தில் இருப்பவரின் நம்பிக்கை தெரிகிறது. அவருடைய பேச்சில் பயம் இல்லை, தயக்கம் இல்லை, பாதுகாப்பு அரசியல் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இளைஞர்களை நோக்கி அரசியல். விஜய் சொன்ன ஒரு வரி மிகவும் முக்கியம். ரீல்ஸ் பார்த்த இளைஞர்கள் இன்று அரசியல் பேசுகிறார்கள். இந்த வரி சாதாரண வரி இல்லை. தமிழகத்தில் தற்போது 18 முதல் 35 வயது வரை உள்ள வாக்காளர்கள் மிகப்பெரிய சக்தி. இந்த தலைமுறையை நேரடியாக தனது அரசியல் அடித்தளமாக மாற்ற முயற்சி செய்கிறார். எம்ஜிஆருக்கு பெண்கள் ஆதரவு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு தனித்திட்ட வாக்காளர்கள் ஆதரவு இருந்தது. விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதே அவரது திட்டம். விஜய் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகிறாரா? பழைய அரசியலில் ஜாதி, மதம், பிராந்தியம் முக்கிய பங்கு வகித்தது. ஆனால் விஜய் தனது உரைகளில் தொடர்ந்து பேசுவது கல்வி, வேலைவாய்ப்பு, ஊழல், நிர்வாகம், இளைஞர்கள் போன்ற விஷயங்கள். இது நகர்ப்புற நடுத்தர மக்களை கவரும் அரசியல். மாநில உரிமைகள் குறித்து ஏன் வலியுறுத்தினார்? விஜய் பேச்சின் முக்கிய அம்சம் மாநில உரிமைகளில் சமரசம் இல்லை என்று கூறினார். இதன் அரசியல் அர்த்தம் என்ன? தமிழகத்தில் எப்போதும் மாநில உரிமைகள் என்பது முக்கிய உணர்வு. மொழி உரிமை, கல்வி உரிமை, வரி பகிர்வு, நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் தமிழக மக்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். அதனால் மாநில உரிமைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழக உணர்வை தனது பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறார். இந்த உரையில் இல்லாத ஒரு விஷயம். இந்த கூட்டத்தில் மக்கள் எதிர்பார்த்தது புதிய திட்டங்கள், நலத்திட்ட அறிவிப்புகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள். ஆனால் விஜய் அதிகமாக அரசியல் பேசியிருக்கிறார். இதிலிருந்து ஒரு கேள்வி எழுகிறது. இது ஆட்சியின் உரையா அல்லது அரசியலின் இயக்கத்தின் உரையா? இதற்கான பதிலை அடுத்த சில மாதங்களில் அரசு செயல்பாடுகள் தர வேண்டும். அதிமுகவுக்கு மறைமுக எச்சரிக்கை. விஜய் நேரடியாக அதிமுகவை தாக்கவில்லை. ஆனால்
இனி போட்டி திமுக தாவேகா என்று கூறியதன் மூலம் அதிமுகவுக்கு பெரிய அரசியல் செய்தி அனுப்பியுள்ளார். இதன் பொருள் எதிர்க்கட்சியிடத்தை நாங்கள் எடுத்துவிட்டோம் என்ற அறிவிப்பு. இதற்கு அதிமுக எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பது முக்கியமான கேள்வி. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்கமா? பல அரசியல் விமர்சகர்கள் சொல்வது இந்த உரை 2026க்காக அல்ல, 2029க்காக. ஏனென்றால் ஒரு மாநில அரசை நடத்துவது மட்டும் விஜயின் இலக்காக இருக்காது. தேசிய அரசியலையும் தாக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். அதற்கான முதல் அரசியல் செய்தி திருச்சியில் இருந்து வெளியானதாக பார்க்கப்படுகிறது. மக்களின் மனநிலை என்ன? மக்கள் தற்போது 2 விஷயங்கள் கவனிக்கிறார்கள். முதல் விஷயம், விஜய் சொல்வது சரியா? இரண்டாவது விஷயம், விஜய் செய்வது சரியா? அரசியலில் முதல் கட்டத்தில் பேச்சு முக்கியம், ஆனால் இரண்டாம் கட்டத்தில் செயல்தான் முக்கியம். முடிவாக, திருச்சி கிழக்கு கூட்டத்தில் விஜய் பேசியது ஒரு சாதாரண நன்றி கூட்ட உரை அல்ல. அது திமுகவுக்கு நேரடி சவால், அதிமுகவுக்கு மறைமுக எச்சரிக்கை, இளைஞர்களுக்கு அரசியல் அழைப்பு, மாநில உரிமைகள் குறித்த உறுதி, எதிர்கால அரசியல் வரைபடத்தின் முன்னோட்டம் என்று கூறலாம். இதனால் இறுதியில் மக்கள் கேட்கும் ஒரே கேள்வி, பேச்சு நன்றாக இருக்கிறது, ஆனால் வாக்குறுதிகள் எப்போது நிறைவேறும்? இந்த கேள்விக்கான பதில்தான் விஜய் அரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.